அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பாஸ்கா காலத்தின் 4வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஞான செய்தி என்னன்னா, யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22 30 வரை உள்ள இறைவசனங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்னன்னா, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி எங்க கொடுக்கப்படுதுன்னா, எருசலேம்ல ஒரு கோயில் அர்ப்பணிப்பு விழாவில் மக்கள் எல்லோரும் ஓடி வந்து இயேசுவிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க தான் உண்மையான இறைமகனா, உண்மையான மெசியாவா, எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது அங்கே இயேசு இவங்களிடம் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, என்ன பேசுறாரு? நீங்கள் என்னுடைய ஆடுகள், என் ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றன. அப்போ இயேசுவினுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்கிறோம். அவர் என்னைக்குமே நம்மை ஒரு தீய வழிக்கு அழைத்து கொண்டு போக மாட்டார். மாறாக அவர் என்ன பண்ணுவாரு? நம்மை நல்ல வழியிலே, பாதுகாப்பான பாதையிலே, ஆசீர்வாதம் மிகுந்த வழியில தான் அவர் நம்மை அழைத்து செல்வார். அது வாழ்வுக்கு அழைத்து செல்கின்ற பாதை. அவருடைய குரலை கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அமைதி பெருக்கெடுத்து ஓடும். இயேசு சொல்றார் மறுபடியும், அன்புக்குரியவர்களே, என்னுடைய குரலை கேட்பவன் என் தந்தையினுடைய குரலை கேட்கிறார். ஏன்னா இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது தந்தை இரக்கம் உள்ளவர், அன்பு மிகுந்தவர், தன்னுடைய மக்களை அளவுக்கு அதிகமாக பேரன்பு கொண்டு நேசிக்க கூடியவர்னு சொல்வதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய குரலை கேட்கணும். நற்செய்தியின் வழியாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நாம் வாழ்விலே உள்வாங்கி வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்க்கையாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். அமைதியில் பேசுகின்ற ஆண்டவர், இரக்கத்தின் ஊற்றாக இருக்கின்ற தெய்வத்தினுடைய குரல் நம்மீது பிரதிபலிக்கின்ற பொழுது நம்முடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாம வாழணும். அப்படி வாழுகின்ற பொழுது ஆண்டவர் அளவுக்கு அதிகமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய குரலை கேளுங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி தர்றாங்களோ அவர்களுடைய குரலை நீங்கள் கேளுங்கள். அதை நீங்கள் உள்வாங்கி வாழ்வாக்கி அதை நீங்கள் பிரதிபலிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் மிகுந்த வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் நீங்கள் தமிழ் பைபிள் டிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.